இன்னைக்கு என் மக ஆரம்பிச்சிருக்கிற விவசாய ஆராய்ச்சி பண்ண மேலும் மேலும் வளர்ந்து 1க்கு 10 உற்பத்தி பெருகி அதனால ஊர் உலகத்துக்கு உணவு பத்தலேங்கிற குறை என்னைக்குமே இல்லாதபடி செய்தருள வேண்டும் முருகா. இந்தாங்க. முருகா முத்தேன் எங்கங்க? அவன் தான் காலகாலத்துல எந்திரிச்ச உடனே ஆராய்ச்சி பண்ணிக்கு போயிட்டானே. காப்பி கூட குடிக்காம அனுப்பிச்சிட்டீங்களே. என்ன செய்யறது, நம்ம பையன் அப்படி மணியாட்டமா இருக்கிறான். இருக்கட்டும் இருக்கட்டும், சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறேன், அப்புறம் அவன் என்ன செய்யறான்னு பாக்கலாம். அப்ப மாத்திரம் போக மாட்டான்றது என்ன உறுதி? மறந்துட்டீங்களா? இப்ப பண்ணேன்னுகிட்டு இருக்க நீங்களே கல்யாணம் ஆகி 6 மாசம் பண்ண பக்கம் போகலன்னு உங்க அப்பா கோச்சுக்கிட்டாரு. என்ன போதும் போதும், புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் பைத்தியக்காரத்தனமா உன் பின்னாலே சுத்திக்கிட்டு இருந்தா அவன் அப்படி இருப்பான்றது என்ன நிச்சயம்? அவன் அப்படி இல்ல. அவன் 24 மணி நேரமும் வீட்டு பிரச்சனையை விட நாட்டு பிரச்சனையில தான் அதிக கவனம் செலுத்துறவன். அவன் அப்படி இருக்கவே மாட்டான். ஐயா யாரு? ஆமா, அதுக்குள்ள என் பையன் படிப்பு முடிச்சுட்டான்னு உனக்கு எப்படியா தெரியும்? உன்னை யாருக்கு வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். எனக்கு தெரியாமலே மருமகள் தேடுறியா நீ? அந்த பொறுப்பு என்னோட தானே. அதுவும் சரிதான். ஏயா, நம்ம பையனுக்கு ஏற்ற இடமா நல்ல இடத்து சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? இருக்குங்க. மேலையூர் பண்ணையாரோட மகன், சோலையூர் ஜமீன்தாரோட மகன், ஒரு கலெக்டரோட மகன், 3 இடம் கொண்டு வந்திருக்கேன். பண்ணையார் மகனையா பாப்போமே. பாப்போமே. உங்க பையன் டாக்டர் தானே? எவன் சொன்ன? இல்லையா, அவங்களுக்கு வர்ற மாப்பிள்ளை டாக்டரா வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஜமீன்தார் மகன் அவங்களுக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணுங்கிறாங்க. கலெக்டர் என்ன சொல்றாரு? அரசாங்க உத்தியோகஸ்தர் வேணுங்கிறாங்க. எந்திரியா? என்னங்க எந்திரியானா? என்னங்க? போயா பொல்லாத சம்பந்தம் கொண்டாந்துக்கிறான். என்னமோ பெருசா கழனி காட்டை பத்தி படிக்க வச்சுங்களே. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா? அரஞ்சனா தெரியுமா? இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறவன் யார் தெரியுமா? யாரு? யாருன்னு? விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி கடவுள். தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன குசாமிங்க? டிராக்டரை சொந்தமா வச்சு வாடகைக்கு ஓட்டி பழச்சிட்டு இருக்கானே சொக்க. கையெடுங்க. அவன் இன்னைக்கு என் வயலுக்கு வந்து டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருந்தான். என்ன கோளாரா தெரியல, திடீர்னு நின்னு போச்சுது. அவனால ஆனை மட்டும் பார்த்துட்டு இதோ வரன்ட்டு போனவன் ஆளையே காணா. வேலையெல்லாம் தடைப்பட்டு போகுது. தயவு செய்து நீங்க வந்தீங்கன்னா. ஆமா, ஏன் கையை கட்டுறீங்க? தம்பி, நாங்க இப்படி கை கட்டி நின்னு பழக்கமா போச்சுதுங்க. உலகம் தான் உங்களுக்கு கை கட்டணும், நீங்க ஏன் கை கட்டணும்? பாத்தீங்களா பாத்தீங்களா, தம்பி சொல்றது கேட்டீங்களா? தம்பி, நீங்க பெரிய இன்ஜினியரா வருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா விவசாயத்தை படிச்சுட்டு நாங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறது எங்க பரம்பரையே உங்களை மறக்காதுங்க சாமி. ஆமாங்க, அதோட இந்த விவசாயத்தை விருத்தி பண்ற புதிய முறைகளை எல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஆமா தம்பி, உங்களுக்காகத்தான் ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். ஏதாவது நான் சொல்லுங்க. ஆமா, சொக்க இங்க ஏன் வரல? சோறே இல்ல, எல்லாம் கஞ்சி. சக்கி 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 என்ன சாப்பாடா? என்ன பசி, அகோர பசி. ஆமா, நீ என்ன கேள்வி முறை இல்லாம? கேள்வி அப்புறமா கேளு, முறை தானா வரும்.
இதுவும் கஞ்சி. எங்க அப்பாவுக்கு. அதுவும் கம்பங்கஞ்சி. எனக்கு வேணாம். எனக்கு வேணும். அண்ணே வாங்கண்ணே. உங்களை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. காலையில இருந்து என் டிராக்டர் மக்கர் பண்ணிட்டே இருக்குது. சரி பண்ணிட்டு வரேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். தம்பி 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 தம்பி, என் பொண்ணு எனக்காக கொண்டாந்தது, அது நல்லா இருக்காது. பரவாயில்லைங்க. அவ்வளவுதான். விவசாயத்தை படிச்சுட்டு வந்து நிலத்துல அபிவிருத்தி பண்ற ஒரு ஆராய்ச்சி பண்ண வச்சு கொடுங்கன்னு கேட்டா வச்சு கொடுத்தேன். அதை விட்டுவிட்டு கண்டவனுங்க வயல்ல கூலிக்கார மாதிரி வேலை செய்து கம்பங்கஞ்சி குடிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்வேன். ஏப்பா கம்பங்கஞ்சி நல்லதுன்னு நீ தான் சொன்னீங்க. சொன்னேன். அதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் வாங்கி குடிக்கணும்னு சொன்னேன். ஐயா நாங்க குடுக்கலீங்க. ஆமா நான் தான் கேட்டவன் கொடுத்தேன். போதும் சுப்பையா, அவன் தான் தெரியாம கேட்டானா நீ இதெல்லாம் குடுக்கறது அவனுக்கு ஒன்ன சொல்லி குத்தம் இல்லையா? என் பையன் சரியில்லை. முத்தையா நீ வீட்டுக்கு போக நான் பேசிக்கிறேன். ஐயோ பாருங்க, என்ன அப்பா கோச்சிட்டு போறாரு, நீங்க இதெல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு எடுத்து போ. வீட்டுக்கு போனா அது கிடைக்காது. அத்தனை பேருக்கு மத்தியில என்ன எழுத்து பேசிட்டான் உன் மகன். எனக்கு வந்த கோபத்துல அங்கேயே அவனை. அப்படியா? வரட்டு, நான் கேக்குறேன். என்ன கேட்பேன்? அவனை பார்த்த உடனே கண்ணே மணியன்னு கிடந்து கொஞ்சுவேன். அது அப்படி உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு இல்லையா? வரட்டு, இன்னைக்கு பாருங்களேன். முத்தையா, அம்மா வாராங்க. நீ இங்க வரியா இல்ல நான் அங்க வரட்டுமா? கொண்டாங்க. வேணாம் 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 விடுங்க. விடுங்கண்ணா. ஆனாலும் உனக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. கை கொசந்த பிள்ளைய போய் இப்படி விட போறீங்களா இல்லையா? அம்மா கோம்பா இருக்காங்க. போடா பிள்ளை, போடாதா. என்ன கண்டிக்க சொல்லிட்டு இப்ப அவனை நீங்க தான் கெடுக்குறீங்க. நான் கெடுத்ததாவே இருக்கட்டும். பசியா வந்திருப்பா, போய் சாப்பாடு போட சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது. இப்ப நான் சொல்றேன், நீ போய் சாப்பாடு போட சொல்றியா இல்லையா? ஆமா. என்னடா கொலையிற? அம்மா அப்பா கோபத்தை மாத்தத்தான் அப்படி பேசுனீங்க. பின்ன என்னடா செய்யறது? உங்க அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாரு, நீயும் கேட்க மாட்டேங்கிற. ரெண்டு பேரும் நமத்துல என்னடா செய்யறது? என்னடா குழந்தை பிள்ளை மாதிரி கொஞ்சிக்கிட்டு வாடா, சாப்பிட வாடா. என்ன சாப்பாடு? எல்லாம் இருக்குடா. ஆமா வா. என்னாச்சு இதுக்கு? ஆயிலும் குறையல. இந்த வண்டி வந்த நாள்ல இருந்து மாமியார் மரபு மாதிரி தான் ஒரே ஓரி ஆட்டம். ஸ்டார்ட் ஆகுது, ஓடுற வண்டி எப்படி நிக்குது? எல்லா பார்ட்ஸும் இருக்குது, ஒரு பாகம் கூட குறவில்லை. அப்படியே நிக்குது. ஆமா, ரொம்ப முக்கியம் ஆரல் உனக்கு இல்லையா? ரோட கிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற, கூட்டம் நிறைய வருது. முத்தையா அண்ணன். அப்பா அண்ணன் எங்க? அதோ அண்ணே. என்னப்பா? இல்ல வாடகைக்கு டிராக்டர் கேட்டிருந்தாங்க, பக்கத்து ஊருக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். பாதி வழியிலே மக்கார் பண்ணி சண்டு மாடி மாதிரி படுத்துச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. நீங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க. ஏய், நீ கூப்பிடுற போதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு என் மகன் என்ன கூலிக்காரனா? வரமாட்டான். அது இல்லைங்க, இது ஏன் இங்க வந்து நிக்கிற? போ. இல்லைங்க, கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமான்னு பாக்குறேன். கெட்ட பேரா? இல்ல, ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு நான் சொன்னதுக்கு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணா அவர் ஏட்டு படிப்பு, அவரால் என்னடா முடியும் போடானாங்க. ஏன்னா யார பாத்திரம் ஏட்டு படிப்புங்கிற? எங்க அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூஞ்சில கரிய பூசல, என் பேர் சொத்தல்ல அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்க. இப்ப போய் சொல்லிடுறேன், அண்ணன் ஏட்டு படிப்பு தான், அவர் மூஞ்சில கரிய பூசி. என் மகனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது எந்த மழைய சொன்ன? நீங்க தான். நீ போய் உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்து சொல்றேன். அங்க கூலிக்காரமா? இப்ப நம்ம போறது கூலிக்காக இல்லப்பா, உனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக போறோம். போய் சொல்லிட்டு வா. நீங்க சொல்றீங்க, நான் போறேன். நல்லா ஏமாதாச்சு. யாரா? ஏட்டு படிப்புன்னு சொன்னாங்க அந்த பசங்க. என்ன சிவகாமி, என்னத்தை கண்டுபிட்டா பெருசா சிரிக்கிற? சிரிக்காம என்ன செய்யறது? பண்ணையாளர்களோட சரிசமானமா பழகக்கூடாது, கம்மங்கஞ்சி குடிக்க கூடாது, அங்க எல்லாம் போக கூடாதுன்னு கண்டிச்சுட்டு இப்ப நீங்களே அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? சும்மாவா அனுப்புனாங்க? சவால்ல ஜெயிச்சா நமக்கு தானே பெருமை. நீங்க தான் மெச்சுக்கணும். இந்த பாரு, என் மகன் அருமை உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஒரே வார்த்தையில டவுன் பண்ணிட்டு போயிட்டாளே. நடு ரோட்ல டிராக்டர் நிறுத்திட்டு எங்க போயிட்டா?
ஏண்டா நீ பொண்ணா ஆம்பளை பையன் நினைச்சேன் இதெல்லாம் ஹண்டவாளி மாதிரி. மரியாதையை கொடுத்து வாங்கணுமா? உதவி செய்யறது தப்பா? அவங்க மரியாதையை வீணா கொடுப்பானே, அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் பண்றதுக்கு நிப்பானேன்னு யோசிக்கிறாங்க. நான்சென்ஸ். தேங்க்யூ. என்ன இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க 2 பேரும் உள்ள தள்ளிருப்பேன். சும்மா நிறுத்தமா? எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளைச்சு ஓட்டுறதுக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனை கட்டி உங்களை உள்ள தள்ளுவோம். இது உங்களுதா? உழுகுறது. இப்படி நடு ரோட்ல இருந்து கலாட்டா பண்ணதுக்கு எங்க வக்கீலிட்ட சொல்லி டேமேஜ் கிளைம் நில்லுமா திரும்ப. என்னது ஒற்றை அடிக்கிற மூஞ்சில என்ன நீ பாட்டுக்கு வக்கீலுங்கிற வண்டி கீழுங்கிற மிரட்டுற? உனக்குதான் வக்கீல் இருக்காங்களா? எங்க வண்டியை இப்படி இடிச்சு நிறுத்துறதுக்கு எங்க வக்கீல சொல்லி உண்மையில டேமேஜ் கிளைம் பண்ணுவோம். கோர்ட்ல சந்திப்போம். ஏன் பீச்சை சந்திச்சு பார்த்தா இல்லையா? ரெஸ்ட் மாதிரியே வார்த்தையும் மட்டமா வருது. அண்ணா அம்மா போற வேகத்தை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நேரம் கோர்ட்லயே பண்ணிப்பாங்க போட்டுருக்கு. அது சரி, டிராக்டர் ரிப்பேர்னு சொன்னீங்க, அந்தமா எப்படி ஓடிச்சு? நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினாங்க, மேட்ல நிக்க வச்சிருந்தேன், இறக்கிட்டான். கும்பகன்னு கேட்டுமா? என்ன மாட்டாமே? எப்படியோ அந்த பயணங்களை குடிச்சு மடக்கி கையோட எழுதி வாங்கிட்டு இங்க வெற்றிகரமா வந்துட்டேன். வெரி குட், வெரி குட். மாடசாமி, நீ தலையிட்டு முடியாத காரியம் கூட இருக்கா? போயிட்டு வா. பார்த்தீங்களா? காவேரி, காவேரி. என்னங்க? பாத்தியா காவேரி, ஏரிக்கரை பக்கத்தில் இருக்கிற நம்ம 50 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் அவங்களாகவே வெளியேற மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, ஏங்க அப்படி செஞ்சீங்க? அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேற நிலம் தரதா சொல்லி இருக்கிறேன். எனக்கு இப்ப இருக்கிற கவலையெல்லாம் நான் நினைச்சபடி தோட்டத்தை அந்த 50 ஏக்கர்ல அமைக்க முடியுமாங்கிறதா. 50 ஏக்கர்ல தோட்டமா? அப்படி ஒண்ணு நம்ம கிராமத்துக்கு தேவையா? காலேஜில் படிச்சோம், நீ இவ்வளவு தன்றியா இருக்கக்கூடாது. உனக்கு இந்த பட்டிக்காட் லைஃப் பிடிச்சு போச்சு. ஆனா உன் சிஸ்டர் விஜயா வெஸ்டர்ன் ஸ்டைல வளர்ந்தவ. அதுக்காகத்தான் வாக்கிங்க்கு பார்க், ரைடிங்க்கு ரேஸ் கோர்ஸ், குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய போறேன். இன்னைக்கு இன்ஜினியரை பார்த்து ஆரம்ப வேலைக்கு அட்வான்ஸ் பண்ண போறேன். அம்மா. யாரு? ஓ, வாங்க வாங்க. புடவை வேணும்னு கேட்டீங்களே, கொண்டாந்துருக்கேன். என்ன காவேரி, இந்த பட்டுப்புடவையில உனக்கா? நீ எப்பவுமே காட்டன் சேலைகளை கட்டிட்டு கவர்ச்சி இல்லாம தானே காட்சி அளிப்ப? நான் எப்படி இருந்தா என்னங்க? விஜயா சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாதவ, இதெல்லாம் அவளுக்குதான். போச்சு. இத பாரு, அவளே உன்னாட்ட அலங்கோலப்படுத்திடாத. அவன் மேனாட்டு உடைகளை போட்டுட்டு மாநாட்டம் சொல்லி வந்து பேசும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அகில உலக அழகிகள்லாம் அவகிட்ட பிச்சை வாங்கணும். தேங்க்யூ அங்கிள். நினைச்சேன், வந்துட்டேன். ஏன் விஜயா, இதெல்லாம் நீ கட்டிக்க போறியா? நானா? இதெல்லாம் அடுப்பாங்கரையில அடப்பட்டு கிடக்கிற பாட்டிங்களுக்கு தான் லாய்க்கு. கேட்டுக்க. போதும், சும்மா இருங்க. ஐயா, தயவு செய்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறீங்களா? ஆகட்டுங்க. இங்க பாருங்க ஜியா, உன்னுடைய நாகரிக உடைகளும் நடையோட பாவனைகளும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பொண்ணுன்னா லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கணுமா? நீ இப்படியேதான் இருக்கணும். ஆமா, இவன் இப்படியே வேட்டக்காரியாட்ட சுத்திக்கிட்டு இருக்கட்டும். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. என்னது? துப்பாக்கி. அதை இவ கையில குடுத்துருங்க, ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமாக்கு, மறந்தே போயிட்டேன், எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் ப்ளீஸ். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் விஜயா, என்ன இது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி? நீங்க 2 பேரும் இப்படி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விஜய், இந்த ஐயோ, என்னங்க இது? இவ சின்ன பிள்ளை விளையாடுத்தனமா கேட்டா நீங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே. பயப்படாதக்கா, இப்ப நான் எதை சுடணும்? ஐயோ, எதையும் வேண்டாமா, பாத்துக்கிட்டே இரு. அந்த பிளவர் வேர் எதையும் சுட வேண்டாமா? அட, இது எப்ப பழகுன? NCCல பழகி பரிசு கூட வாங்கியிருக்கேன் தெரியுமா? சபாஷ், நீ ஒரு சாதாரண பொண்ணு. ஐ லைக் யூ வெரி மச். தேங்க்யூ. போதும் போதும், இப்படி தினசரி புகழ்ந்துகிட்டே இருந்தா இவளுக்கு தலகால் தெரியாது. விஜயா, போ உள்ள போன்னா. என்னங்க, இவளுக்கு
சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, முடிச்சிட வேண்டியதான். தகுந்த மாப்பிள்ளையா பார்த்து அப்புறம் யோசிப்போம். உலாவுக்கும் தோழிருக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு வேடி சிறு போரை நீந்தனை செய்வோம். சின்ன பிள்ளைங்க பாம்பு படம் வரைகிற மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வளைஞ்சு வளைஞ்சு டிராக்டர்ல உட்கார்ந்து ஓட்டனா அதே பழக்கம் சரியில இறங்கின உடனே அப்படியே ஓட சொல்லுது. சரி சரி, இப்ப ஏன் நிறுத்தின? பேச்சியா என்னையா பாருங்க, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்க. சரியில்லை. சரியில்லைன்னா மாத்திக்கிறேன். உன்னை எப்படி பாக்கணுங்கிற? மரியாதையா பாக்கணும். மரியாதையா தாயாரத்தான் பாப்பாங்க. அப்ப நான் யாரு சொல்லணுமா? சொக்கி. ஐயா கைய பிடிச்ச முதல்ல கை, அப்புறமா தான் காலு. சொக்கி நிலம் எதுக்காக காயுது? மழை இல்லாம. நான் எதுக்காக காயறேன்? சோறு இல்லாம. நீ இல்லாம. பாரு, பக்கம் பக்கமா பேசுறதெல்லாம் காதல், பக்குவமா சொல்றதுதான் காதல். பொன்மொழியா உதிருதா? நான் போகணும். இல்ல, நான் கேட்கணும். சொக்கி ஏன் பல முறை ஒருத்தன் ஒண்ணு கேட்கறான்னா அவன் என்ன கேட்கறான்னு அர்த்தம்? கடை. கடன் உங்க அப்பங்கிட்ட, உங்ககிட்ட ஓங்கி ஒரு அரை. ஐயா நிக்க வச்சு நிதானமா கேள்வி பதில் கேட்டுட்டு கடைசியில வந்துட்டேன் பாயிண்ட்டுக்கு. சொக்கி, உன் இதய கதவை லேசா தோற, நான் உள்ள உட்கார்ந்து கதவை சாத்திக்கிறேன். சாத்துவ சாத்துவ நானும் வந்து சாத்துவேன். சாத்துவேன். ஓகே ஓகே ஓகே. ஏயா பட்டு பட்டுன்னு பதில் சொல்றனே, உனக்கு ரோஷம் இல்ல? ரோசம் எப்படி இருக்கும்? ரோசத்தை விட்டா தானே காதலே பண்ண முடியும். உங்ககிட்ட பேசிக்கிட்டா கஞ்சி புடிச்சு போகும். காதல் பிடிக்காம இருந்தா சரி. அட, தலையில என்ன கஞ்சி கலையுமா? தலையில மூளை இருக்கு. இருக்க தலைக்கு மேல கஞ்சி கலையும் எங்க அப்பாவுக்கு கொண்டு போறேன். ஆமா, உங்க அப்பனுக்கு அஜீரண வியாதி இல்ல? ஏன் இல்ல? வட்டிக்கு கடன் கொடுக்கறவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கணுமே. வாங்குறவனுக்கு ஏதாவது வியாதி இருக்கணுமே. உனக்கு என்ன மண்டை இடியா? இப்ப ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மண்டை இடி? ஓகே, கையை நீட்டுறேன் கஞ்சிக்காக. பசி காது அடைக்குது, கொஞ்சம் கஞ்சி ஊத்து. சரிதான், முதல்ல காதல், இப்ப கஞ்சியா? இருதயத்துக்கு கீழே தானமா வயிறு இருக்குது. முதல்ல இது, அடுத்தது இது. ஊத்து. ஊத்துறேன். ஊத்தல ஊத்துறேன் ஊத்துறேன். அப்படி ஏன் ஒன்னையும் காணா சைலண்டா இருக்குது? கடையிலேயே பழிஞ்சு போச்சா? கஞ்சி கலையா எடுக்க வரலையா? ஊத்து. அட ஊத்துங்கிற, கலைக்கு ஊத்துறியா? ஊத்து. நீ என்ன பாக்க பார்த்தா தும்மல் வருது. திரும்பிக்க திரும்பிக்க. என்னையாது அதிசயமா இருக்கு? திரும்ப நின்று போச்சு. நின்று போச்சா? நின்று போச்சு. நான் போயிட்டு வரேன். வணக்கண்ணே. வாமா. கஞ்சி இருக்கா? ஓ, அப்பாவுக்கு கொண்டு போறேன். அப்பா உப்பு வாங்க போச்சாரு, குடிங்க. ஐயோ, என்னண்ணே கலையத்துல இருந்த கஞ்சி எல்லாம் பாத்தீங்களா அண்ணே? இந்த ஆளு கண்ணு பட்டு தான் கலையத்துல இருந்த கஞ்சி எல்லாம் மறைஞ்சு போச்சு. இந்த ஐயா வேகாத வெயில கஞ்சியை கொண்டாந்துருக்குற, அதான் கஞ்சி எல்லாம் வத்தி போச்சு. கேணி தண்ணியா வத்தத்துக்கு? ஐயா வெறுங்கலை எதுக்கு? பாப்பா பாருங்க, சேர்ந்து போச்சு. பாத்தியாமா? என்னது இந்த ஆளு வேலைதானா இது? அதானே வர வழியில பொட்டுன்னு சத்தம் கேக்குது. நச்சு நச்சுன்னு தும்மி இந்த ஆள் சத்தத்தை அடக்கிட்டாருன்னு. என்ன நியாயமாது? ஏன் தம்பி இது நியாயமா? கஞ்சி கேட்டேன், கஞ்சி குடுக்கல, கல்லட்டாச்சேன். ஏப்பா உன் பசி தீர்ந்தது, பானை உடஞ்சிருச்சு இல்ல, கோரிக்கை நிறைவேறலன்னா அதுக்கா கல்லல் அடிக்கிறதா? அண்ணே தலையத்தை உடைச்சிருக்கு, இந்த ஆளுக்கு ஏதாவது குடுக்கணும். குறி பார்த்து அடிச்சேன். என்ன குடுக்க போற? மெடலா? குறும்ப பத்தீங்களா அண்ணே? இந்த ஆளுக்கு இப்ப ஏதாவது குடுக்கணும். இப்போ ஆமா, என்ன குடுக்கலாம்? கன்னத்துல 2 கொடுத்தாதான் இனிமே தலையத்தை உடைக்க மாட்டேன். குடு, பாத்துருவோம். அசையப்படாது. ஆமா குடு குடு. என்னது என்ன கைய அசைய மாட்டாங்குது? மனசு வரல. வள்ளியா? யார்கிட்ட கொடுத்த? கண்டுக்காதே கண்டுக்காதே. ஆஹா, இந்த வழக்கு நீங்க தீர்த்துங்கப்பா. ஐயோ கருக்கும் கருக்கும். சுக்கி சொக்கா புதுசா தைக்கணும். ஆமா, கலையெல்லாம் உடஞ்சு போச்சே. உங்க அப்பா திட்டுவாரு, என்ன பண்ண போற? புளிய வச்சு அடைச்சிடுவேன். உங்க அப்பா வாயவா? தலையத்தை உப்பு போட்டு வச்சுக்கலாம்ல. ஆஹா, அப்பனுக்கு ஏத்த பொண்ணு ஓட்ட உடத்த ஒண்ணு விடாதீங்க. சொக்கா சுக்கி 105 105 105 105 106 106 106 106 107 107 107 107 107
108 108 108 108 108 108 109 109 109 வீட்டுல இருந்து சரியா 120 படி அளந்து கொண்டு வந்தேன். இங்க வந்தது 10 படி குறையுது. எப்படி? நானா எடுத்துக்கிட்டேன். ஆமா ஐயா, இந்த படியில அளந்து பாருங்க, இதெல்லாம் சரியா இருக்கும். எப்படி இருக்கும்? படினா எல்லா படியும் ஒண்ணுதானே? இல்ல, இது நியாயப்படி, இது ஏமாத்தப்படி. பாத்தீங்களா? இது அளந்தா எப்படி சரியா இருக்கும்? முத்தையா, அப்பா இதையும் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு நானே எதிராடுவாமா. முத்தையா போட்டோம், 120 படியும் கணக்கில் வச்சுங்க. ஒவ்வொரு விஷயமும் வீட்டுல சரியா அளந்து கொண்டு வந்த நெல்லு இங்க வந்தது எப்படி குறைஞ்சதுன்னு இப்பதான் புரிஞ்சது. அப்போ இத்தனை வருஷமா நான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறேன்னு சொல்றியா? சரி சரி, விஷயம் எவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன பேச்சு? உன் சங்காசமே நமக்கு தேவையில்லை. என்கிட்ட வாங்கின கடன் பணத்தை உடனே பைசல் பண்ணிட்டு மறுவேலை இருப்பேன். ஐயோ, திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? எஜமா, இதுவரைக்கும் எனக்கு விளைஞ்சு வந்த நெல்லு வட்டி கட்டவும் வயிற்று கழுவும் தான் சரியா இருந்துச்சுங்க. அதனால சின்ன எஜமா சொன்னபடி புது முறையில விவசாயம் பண்றேன். அது விளைஞ்சு வந்ததும் கொடுத்துறேன் எஜமா. ஆமா, விளைஞ்சு கொட்ட போகுது. பூச்சி விழுந்துருச்சுன்னா, புயல் அடிச்சிருச்சுன்னா, இப்படி எல்லாம் பேசியே அவர் மனசை புண்படுத்துறீங்க. நல்லா விளைஞ்சுதான் கடனை கொடுக்கட்டுமே, கொஞ்சம் தவணை விடுங்களேன். சிவகாமி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. போகல இந்தப்பா, இன்னும் சரியா 10 நாளைக்குள்ள கடனை பைசல் பண்ணி போடணும். இல்ல 11 நாள் தமுக்கு அடிச்சு ஜப்தி கொண்டாந்துருவோம். ஜாக்கிரதை. பேசிக்கு நிக்காது, போய் மேல ஆக வேண்டியதை பாரு. ஐயா கோவமா போறாரு, மறுபடியும் இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க போயிட்டு வாங்க. என்ன பண்றீங்க? விதை வரைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கோழிக்கு ஏற போடுற மாதிரி இருக்கியா? இதான் முக்கியமா? முதல்ல சோத்து படுத்துறேன். அரிசியை பாருங்கயா, நெல்லு பயிராகிறது என்னென்ன பண்ண அதை பாருங்க. என்னையா காசை கீழே போட்டு தாரியா? உன்னதான் தூக்க கைய. என்னது? உன்னையும் தான் தூக்க கைய. இந்தா, இதுக்காகத்தான் ஊரை விட்டு ஊர் வந்தியா? ஆமா, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னால் என்ன அவமானப்படுத்திருக்கு. உங்க 2 பேரையும் பழிக்கு பழி வாங்க வந்திருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? விட்டுப்படுவேன். அண்ணனை சொல்ல போறியா? ஆமா, இது சாதாரண உடம்பு இல்லம்மா, கல்லு உடம்பு. சுட்டனா குண்டு வெளியே வந்துடும். ஆளுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. அண்ணன், எதுக்கு நீங்க கைய தூக்கிருங்க? அந்த பொண்ணு சுடுற குறி எனக்கு தான் தெரியும். உங்களை சுடும் குண்டு என் மேல படும். ஐயோ என்னது? ஐயோ 2 வரைக்கும் என்னது? படிச்ச பொண்ணு. அண்ணே 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 3 அடுத்தது. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இப்ப சுட்டு புட்டு பின்னால வருத்தப்பட்டாலும் போடும். ஐயோ அண்ணே, 4 எண்ணாவது போடுறது, எண்ணாலும் என் காதல் விழாது போடுறது. விழுந்துச்சுமா? இப்ப என்னம்மா நீ கைய தூக்க? வெட்டு துப்பாக்கி. ஏமா அப்ப என்ன சுட வரல? இல்ல சொல்லிச்ச, அன்னைக்கு அவமானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு பழிக்கு பழி வாங்க வந்திருக்குது. ஏமா முடிஞ்சதா? இந்த தடவையும் அவமானம் தான். நீ இல்லம்மா, யாரு வந்து அண்ணனை கேவலப்படுத்தணும்னு நினைச்சாலும் மூஞ்சில கரிய பூச்சிட்டு போக வேண்டியதான். சிரிக்காதீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்க தெரியும், சிரிக்கிறாங்க. ஏமா சிரிக்கும்படியான சூழ்நிலையை நீ தானே உண்டு பண்ணுன? பிறரை தண்டிக்கிறத விட தன்னுடைய தவறை திருத்திக்கிறதா முக்கியம். அப்படி என்கிட்ட என்ன தவற கண்ட? தவறு உங்ககிட்ட இல்லம்மா. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதையெல்லாம் ஆடையா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இத போட்டு தப்புங்கிறியா? இதையும் போட மாட்டேங்கிறியா? அம்மா இது கிராமம். அம்மா, எல்லாரும் ஒரு விதமா இருக்கும்போது நீ மட்டும் தனி விதமா இருந்தா உனக்கு தான் ஆபத்து. கேட்டா இது புத்தி சொல்லி திறந்துற கேஸ் இல்ல, அனுபவத்துல திறந்துற கேஸ். அண்ணா நான் வரேன். நீங்களா? வீட்டுல அழகான மனைவி, கல்யாண வயசுல பொண்ணு, ஊர்ல நல்ல பேரு, இதெல்லாம் இருந்தும் இப்படி பண்ணிட்டீங்களே? பட்டச்சிருக்க தம்பி, இந்த பொண்ணோட உடைய பார்த்தது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என் புத்தி தடுமாறிட்டு. நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம். நீ ஏன் தொட்ட?
அம்மா, தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலையை தெருவில் போட்டா 4 பேர் மிதிக்கத்தான் செய்வாங்க. படிச்சவங்க நம்ம, மற்றவங்க திருந்தறதுக்கு உதாரணமா இருக்கணுமே தவிர கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. மன்னிச்சிருங்க தம்பி, இந்த ஊருக்குள்ள நான் சம்பாதிச்ச நல்ல பேரு அத்தனையும் போயிடுச்சு தம்பி. 4 பேர் முகத்துல இது எப்படி தம்பி? 4 பேர் முகத்துல எப்படி வருத்தப்படாதீங்க. இது நம்ம குற்றம் இல்ல, நாகரிகம் பண்ற கோளாறு. நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதுல அறிவை விதைக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். துண்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சே இல்லையே. ரிமூவ் இட். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா இது? உடலுக்கு பட்டி சுத்தின மாதிரி. புடவை கட்டுற நல்லா இல்ல, புடவை கட்டுற நல்லா இல்ல, இப்படிதான் புடவை கட்டுறதாக்கும். சரியில்லை கட்டி விட. ஐயோ, சத்தம் போட்டு சொல்லாத. பொம்பளையா பிறந்துட்டு புடவை கட்ட தெரியலன்னா சிரிப்பாங்க. அம்மா, திடீர்னு புடவை கட்டுறதுக்காக வந்துருச்சு உனக்கு? ஆச்சரியமா இருக்கு. நானே அந்த ட்ரெஸ்ஸோட வயல் பக்கமா போயிட்டு இருந்தேன்னா உங்க ஒரு ஆள் என்ன கட்டி என்னது என்ன வந்து நீ கட்டிக்கோ, புடவை கட்டிக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா எல்லாருடைய பார்வையும் கவனமும்